இன்று தமிழ் மொழியை கற்கும் முயற்சியில இன்னைக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்களா? 216 எழுத்துக்கள் இருக்கு. உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துகள் உருவாகுது. உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துகள் உருவாகுது. மேல் வரிசையில உயிர் எழுத்துக்கள் இருக்கு 12. கீழ் இந்த வரிசையில மெய் எழுத்துக்கள் இருக்கு. இந்த மெய் எழுத்துக்கள் இப்பு வரையும் எழுதியிருக்கேன். அடுத்தது 9 எழுத்துக்கள் அடுத்ததா பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம். இது ஆயுத எழுத்து ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது அக்குங்கிறதுனா ஆயுத எழுத்து, ஒரே ஒரு எழுத்து. உயிர் எழுத்து ஓசை எப்படி வரும்? உயிர் ஓசை. இது மெய் எழுத்து. உயிர் உடலோட சேர்ந்து, இது உயிர், இது உடல், அதாவது மெய். உயிர் மெய்யோடு சேர்ந்து கூட்டல் என்னவாகும்? கா அப்படின்னு கூட்டல் சேர்ந்து என்னவாகும்? கா. கூட்டல் இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களும் இந்த முறையில தான் சேர்ந்து. இது உயிர், இது மெய். உயிர் உடலோடு சேர்ந்து, உயிர் மெய்யோடு தான் சேர்ந்து. இது எங்கும் இருக்கும். உயிர் எங்கேயோ பரவி இருக்கும். உடல் தான் ஒரு இடத்துல இருக்கும். உயிர் உடலோட சேர்ந்ததா அது இயக்கமா ஆகும் இல்லைங்களா? அது மாதிரி இந்த உயிர்மெய் எழுத்துகள் இயங்குறதுக்கு உயிர் இந்த உடலோடு மெய்யோடு மெய்யெழுத்தோடு சேரணும். உயிரெழுத்து மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்து உருவாகுது. கூட்டல் கா, கூட்டல் கி. இப்ப உங்களுக்கு குறில் எழுத்தோ, இது குறில், இது நெடில். இந்த வரிசை நெடில், இந்த வரிசை குறில், இந்த வரிசை குறில், நெடில், குறில், நெடில், நெடில். கூட்டல் கா, கூட்டல் கா, கூட்டல் கி, கூட்டல் கு, கூட்டல் கூ, கூட்டல் கே, கூட்டல் கே, கூட்டல் கை, கூட்டல் கோ, கூட்டல் கோ, கூட்டல் அடுத்தது பாருங்க. இங். இது என்ன எழுத்துன்னு சொல்லி உச்சரிச்சோம்னா சத்தம் வரும். இங். இங் கூட்டல் ங. இங் கூட்டல் ங. இங் கூட்டல் நீ. இங் கூட்டல் நீ. இங் கூட்டல் மு. இங் கூட்டல் மூ. இங் கூட்டல் மூ. இங் கூட்டல் நெ. இங் கூட்டல் நே. இங் கூட்டல் நை. இங் கூட்டல் மொ. இங் கூட்டல் மோ. இங் கூட்டல் நௌ. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க. ஈச். இது என்னது? சத்தம் மெய் எழுத்து. ஈச் கூட்டல் ச. ஈச் கூட்டல் சா. ஈச் கூட்டல் சி. ஈச் கூட்டல் சி. ஈச் கூட்டல் சு. ஈச் கூட்டல் சு. ஈச் கூட்டல் சே. ஈச் கூட்டல் சே. ஈச் கூட்டல் சை. ஈச் கூட்டல் சோ. ஈச் கூட்டல் சோ. ஈச் கூட்டல் சோ. அடுத்தது இஞ்ச். இது இஞ்ச். இஞ்ச் கூட்டல் ஞ. இஞ்ச் கூட்டல் ஞா. இஞ்ச் கூட்டல் நி. இஞ்ச் கூட்டல் நீ. இஞ்ச் கூட்டல் மு. இஞ்ச் கூட்டல் மூ. இஞ்ச் கூட்டல் ஞே. இஞ்ச் கூட்டல் ஞே.
இஞ்சு கூட்டல் ஐ நை இஞ்சு கூட்டல் ஓ ஓ நோ இஞ்சு கூட்டல் ஓ ஞோ இஞ்சு கூட்டல் ஔ ஞௌ ஞௌ அப்படின்னு படிக்கும். அடுத்தது பாருங்க எட்டு எட்டு கூட்டல் ஆ டா எட்டு கூட்டல் ஆ டா எட்டு கூட்டல் இ டி எட்டு கூட்டல் ஈ டி எட்டு கூட்டல் உ து எட்டு கூட்டல் ஊ தூ எட்டு கூட்டல் எ டே எட்டு கூட்டல் ஏ தே எட்டு கூட்டல் ஐ தை எட்டு கூட்டல் ஓ டோ எட்டு கூட்டல் ஓ டோ எட்டு கூட்டல் ஔ டௌ அடுத்தது எண் 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 இத என்ன சொல்லுவாங்கன்னா தன்னகரம். இதுக்கு பெயர் என்னது? தன்னகரம் சொல்லுவோம். ஏன்னா ஒரே மாதிரி வருங்களா, இது நான் இது இந்துன்னு சொல்லுவோம். நான் உச்சரிப்பு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அது பின்னாடி சொல்றேன், இப்ப பாருங்க. எண் எண் இது எண் எண்ணு கூட்டல் ஆ எண்ணு கூட்டல் ஆ நா எண்ணு கூட்டல் இ நி எண்ணு கூட்டல் ஈ நீ எண்ணு கூட்டல் உ நு எண்ணு கூட்டல் ஊ நூ எண்ணு கூட்டல் ஏ நே எண்ணு கூட்டல் ஏ நே எண்ணு கூட்டல் ஐ நை எண்ணு கூட்டல் ஓ நோ எண்ணு கூட்டல் ஓ நோ எண்ணு கூட்டல் ஔ நௌ அடுத்தது இத்து இத் இத்து கூட்டல் அ தா இத்து கூட்டல் ஆ தா இத்து கூட்டல் ஈ தி இத்து கூட்டல் உ சாரி இத்து கூட்டல் ஈ தீ சொல்ல தீ வெரி இத்து கூட்டல் உ து இத்து கூட்டல் ஊ தூ இத்து கூட்டல் ஏ தே இத்து கூட்டல் ஏ தே இத்து கூட்டல் ஐ தை இத்து கூட்டல் ஓ தோ இத்து கூட்டல் ஓ தோ இத்து கூட்டல் ஔ தௌ தௌ அப்படின்னு. அடுத்தது எண் எந்து கூட்டல் ஆ நா இந்து கூட்டல் ஆ நா இந்து கூட்டல் இ நி இந்து கூட்டல் ஈ நீ இந்து கூட்டல் உ நூ இந்து கூட்டல் ஊ நூ இந்து கூட்டல் ஏ நே இந்து கூட்டல் ஏ நே இந்து கூட்டல் ஐ நை இந்து கூட்டல் ஓ நோ இந்து கூட்டல் ஓ நோ இந்து கூட்டல் ஔ நௌ அடுத்தது இப்பு கூட்டல் அ பா இப்பு கூட்டல் ஆ பா இப்பு கூட்டல் இ பி இப்பு கூட்டல் ஈ ஈ இப்பு கூட்டல் உ பு இப்பு கூட்டல் ஊ பூ இப்பு கூட்டல் ஏ பே இப்பு கூட்டல் ஏ பே இப்பு கூட்டல் ஐ பை இப்பு கூட்டல் ஓ போ இப்பு கூட்டல் ஓ போ இப்பு கூட்டல் ஔ பௌ புரியுதுமா? இப்போ இதுல துணைக்கால் அதாவது துணை எழுத்து வர எழுத்துகள் இரண்டு இடத்துல ஆ வரிசையிலையும் ஓ வரிசையிலையும் ஓ வரிசையிலையும் துணைக்கால் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா, இது இதைத்தான் சொல்றது துணைக்கால் அப்படி. இது 3 வரிசைகள் வரும். ஆ வரிசையிலையும் ஓ வரிசையிலையும் ஓ வரிசையிலையும் வருவோம். ஆனா
இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கணும். ஆ வரிசையும் போது துணைக்கால் வந்து நெடில எடுத்துக்கணும். ஓ வரிசையில வரும்போது இரட்டை கொம்பு வந்து துணைக்கால் வந்தா அதையும் நெடில எடுத்துக்கணும். ஆனா ஒற்றை கொம்பு, இது ஒற்றை கொம்புன்னு சொல்லுவாங்க. ஒற்றை கொம்பு, இந்த ஒற்றை கொம்பு வந்து துணைக்கால் வந்தா அது குறில் எழுத்தா எடுத்துக்கணும். துணைக்கால் வந்தாவே நெடிலாம் நினைச்சுக்க கூடாது. இந்த ஓ வரிசையில வர துணைக்கால் குறில் சத்தம் தான் நமக்கு வரும். அதே போல நம்ம மாத்திரை அளவு பார்த்தோம் இல்லைங்களா? எக்குக்கு அரை மாத்திரையும் குறில் ஆக்கு ஒரு மாத்திரை, ஆ நெடிலுக்கு 2 மாத்திரை அப்படின்னு ஒழிக்கிற அளவு இருக்குது பாத்தீங்களா? அப்ப நீங்க நினைச்சுக்க கூடாது. எக்குக்கு அரை மாத்திரையும் ஆக்கு ஒரு மாத்திரையும் ஒன்றரை மாத்திரையா இந்த கா ஒழிக்கும், ஒளி வரும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அது தவறு. எப்பவுமே இந்த உயிரெழுத்துடைய மாத்திரை அளவு தான் இந்த உயிர்மெய் எழுத்தும் ஒழிக்கும். ஒரே மாத்திரை அளவு தான். உயிரெழுத்து எந்த மாத்திரை அளவோ அதேதான் உயிர்மெய் எழுத்தும் ஒழிக்கும். இந்த உயிரெழுத்து இக்கு கூட்டல் சேர்ந்து காங்கும் போது இந்த காவும் ஒரு மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். ஒன்றரை மாத்திரை அளவு ஒழிக்காது. அதே நீங்க நல்லா கவனம் வச்சுக்கணும். அடுத்தது எக்கு கூட்டல் அப்படிங்கும் போது இந்த உயிரெழுத்து 2 மாத்திரை அளவுன்னு சொல்லி ஒழிக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்ப இந்த 2 மாத்திரை அளவு தான் இந்த உயிர்மெய் எழுத்து காவும் ஒழிக்கும். இது மாதிரி எல்லா குறில் ஓசை உயிரெழுத்துடைய ஓசை அளவுதான், மாத்திரை அளவுதான் ஒழிக்கும். நெடிலெழுத்துக்கள் எல்லாம் நெடிலெழுத்து ஓசை அளவுதான் ஒழிக்கும். அதையும் மறக்க கூடாது. அப்போ இந்த எழுத்துக்கள்ல துணைக்கால் எழுத்து வர்றது 2 வகைதான். இது ஒற்றை கொம்புன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க இங்க ஒரு ஒற்றை கொம்பு வருது, இங்க இரட்டை கொம்பு வருது, இங்க துணைக்காலோட ஒற்றை கொம்பு வருது, இங்க துணைக்காலோட இரட்டை கொம்பு வருது. இங்கேயும் கவுக்கும் ஒற்றை கொம்பு வருது, வரிசையிலும் ஒற்றை கொம்பு வருது. இத கேளன்னு படிக்க கூடாது. ஒற்றை கொம்பு வந்து பக்கத்துல உயிர்மெய் எழுத்து வந்து இந்த இது வந்தா இதெல்லாம் மாதிரி வந்தா உடனே கேளன்னு படிக்க கூடாது. இத என்ன பண்ணணும்? கவு ஓசைதான் வரும். அதை தெரிஞ்சுக்கணும். கவு நவ் சவ் இது செல அப்படின்னு படிக்க கூடாது. சவ் நவ் டவ் நவ் தவ் நவ் பவ் அப்படிதான் படிக்கணும். ஒழிக்கணும், சத்தம் வரணும். அதே மாதிரி இது ஏ வரிசை, இது கே, இது கு, இந்த ஓவும் ஒரே ஓசை மாதிரி தெரியும். வாயை பூச்சு தான் நாம காத்து. இப்போ அப்படிங்கும் போது அப்படிங்கும்போது காத்து உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே அப்படிங்கும் போது நம்ம உதடுகளை திறந்து காத்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஓ அப்படிங்கிற ஓசை வரும். இந்த ஓசையெல்லாம் முறையா தெரிஞ்சுட்டாங்க நாம சரியா எழுத்துக்களை பிழையில்லாம ஒழிக்க முடியும். திரும்ப சொல்ற பாருங்க. இக்கு கா கி கி கு கு கே கே டை பொ பொ கௌ இங் ngா ngா நீ நீ ngô ngô nghe nghe này ngô ngô ngâu ít cha cha chi chi chút chú chế 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 chú chú châu in nhá nhá nhí nhí ngô ngô nghe nghe ngay ngó ngô ngâu ít ta ta ti ti tu tu tê tê tay đốt đồ châu in na na ni ni nút nô nè ni này nô nô nâu chít ta ta tí tí chút tu tê tê tay tốt tu tâu in na na ni ni nút nô nâu nè san in na na ni ni no no ne ne này no 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 ip pa pa pi i po po pe pe பை போ 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 இப்படி ஒழிக்க தெரியணும் எழுத்துக்கள். இம் கூட்டல் அ ம
இம் கூட்டல் ஆ மா. இம் கூட்டல் இ மி. இம் கூட்டல் ஈ மீ. இம் கூட்டல் உ மு. இம் கூட்டல் ஊ மூ. இம் கூட்டல் ஏ மே. இம் கூட்டல் ஏ மே. இம் கூட்டல் ஐ மை. இம் கூட்டல் ஓ மோ. இம் கூட்டல் ஓ மோ. இம் கூட்டல் ஔ மௌ. இ. ஈ கூட்டல் அ யா. ஈ கூட்டல் ஆ யா. ஈ கூட்டல் இ இ. ஈ கூட்டல் ஈ ஈ. ஈ கூட்டல் உ யூ. ஈ கூட்டல் ஊ யூ. ஈ கூட்டல் ஏ ஏ. ஈ கூட்டல் ஏ ஏ. ஈ கூட்டல் ஐ ஐ. ஈ கூட்டல் ஓ யோ. ஈ கூட்டல் ஓ யோ. ஈ கூட்டல் ஔ யௌ. திரும்ப சொல்லுங்க. ஈ கூட்டல் அ யா. ஈ கூட்டல் ஆ யா. ஈ கூட்டல் இ ஈ. ஈ கூட்டல் ஈ ஈ. ஈ கூட்டல் ஓ யோ. ஈ கூட்டல் ஊ யோ. ஈ கூட்டல் ஏ ஏ. ஈ கூட்டல் ஏ ஏ. ஈ கூட்டல் ஐ ஐ. ஈ கூட்டல் ஓ யோ. ஈ கூட்டல் ஓ யோ. ஈ கூட்டல் ஔ யௌ. இர். இர் கூட்டல் அ ரா. இர் கூட்டல் ஆ ரா. இர் கூட்டல் இ ரி. இர் கூட்டல் ஈ ரி. இர் கூட்டல் உ ரோ. இர் கூட்டல் ஊ ரு. இர் கூட்டல் ஏ ரே. இர் கூட்டல் ஏ ரே. இர் கூட்டல் ஐ ரை. இர் கூட்டல் ஓ ரோ. இர் கூட்டல் ஓ ரோ. இர் கூட்டல் ஔ ரௌ. இல். இல் கூட்டல் அ லா. இல் கூட்டல் ஆ லா. இல் கூட்டல் இ லி. இல் கூட்டல் இ லி. இல் கூட்டல் ஈ லீ. இல் கூட்டல் உ லு. இல் கூட்டல் ஊ லு. இல் கூட்டல் ஏ லே. இல் கூட்டல் ஏ லே. இல் கூட்டல் ஐ லை. இல் கூட்டல் ஓ லோ. இல் கூட்டல் ஓ லோ. இல் கூட்டல் ஔ லவ். யோ. யோ கூட்டல் அ பா. யோ கூட்டல் ஆ பா. யோ கூட்டல் இ தி. யோ கூட்டல் ஈ தி. யோ கூட்டல் ஓ கோ. யூ கூட்டல் ஊ ஊ. யூ கூட்டல் ஏ மே. யூ கூட்டல் ஏ பே. யூ கூட்டல் ஐ பை. யூ கூட்டல் ஓ ஓ. யூ கூட்டல் ஓ ஓ. யூ கூட்டல் ஔ பௌ. அடுத்தது இல். இல். இல் கூட்டல் அ ல. இல் கூட்டல் ஆ லா. இல் கூட்டல் இ லி. இல் கூட்டல் ஈ லி. இல் கூட்டல் உ லு. இல் கூட்டல் ஊ லு. இல் கூட்டல் ஏ லே. இல் கூட்டல் ஏ லே. இல் கூட்டல் ஏ லே. இல் கூட்டல் ஐ லை. இல் கூட்டல் ஓ லோ. இல் கூட்டல் ஓ லோ. இல் கூட்டல் ஔ லவ். அடுத்தது இல். ஒரே சத்தம் தான், ஒளி மாதிரி தான் தெரியும். இந்த இல் இந்த இல் இந்த இல். ஆனா சின்ன சின்ன உச்சரிப்பு முறைகளாக இது எழுத்துக்கள் பொருள் எல்லாமே வேறுபாடு இருக்கும். அடுத்தது இல். இல் கூட்டல் அ லா.
இல் கூட்டல் ஆ லா, இல் கூட்டல் இ லி, இல் கூட்டல் இ லி, இல் கூட்டல் ஓ லோ, இல் கூட்டல் ஓ லூ, இல் கூட்டல் ஏ லே, இல் கூட்டல் ஏ லே, இல் கூட்டல் ஐ லை, இல் கூட்டல் ஓ லோ, இல் கூட்டல் ஓ லோ, இல் கூட்டல் ஔ லவ். அடுத்தது இட், இட்டு கூட்டல் அ ட்ர, இட்டு கூட்டல் ஆ ட்ரா, ட்ரா, இட்டு கூட்டல் இ த்ரீ, இட்டு கூட்டல் இ த்ரீ, இட்டு கூட்டல் ஓ ட்ரூ, இட்டு கூட்டல் ஓ ட்ரூ, இட்டு கூட்டல் ஏ த்ரே, இட்டு கூட்டல் ஏ ட்ரே, இட்டு கூட்டல் ஐ ட்ரை, ரை சொல் ட்ரை ட்ரை, இட்டு கூட்டல் ஐ ட்ரை, இட்டு கூட்டல் ஓ ட்ரோ, இட்டு கூட்டல் ஓ ட்ரோ, இட்டு கூட்டல் ஔ ட்ரௌ. டௌ அப்படி சொல்லணும். ஒரு சில இடத்துல ட்ரே ரே அப்படின்னு, ரா ரா ரீ ரீ ரூ ரூ ரே. இட் அப்படிங்கும்போது ட்ர ட்ரா ட்ரி த்ரீ ட்ரு ட்ரூ ட்ரை ட்ரே ட்ரை ட்ரு ட்ரோ ட்ரௌ அப்படின்னு தான் நம்ம உச்சரிக்கணும். ஒரு சில இடத்துல ட்ரே ரே அப்படின்னு அழுத்தி வரும், வல்லெழுத்து இல்லையா. இந்த ராவும் இந்த ரா மெல்லினமா வரும். அதை சொற்கள் அமைக்கும் போது வேறுபாடு தெரியும். அது பாருங்க, இன், இன் கூட்டல் ஆ ந, இன் கூட்டல் ஆ நா, இன் கூட்டல் இ நி, இன் கூட்டல் இ நீ, இன் கூட்டல் ஓ நோ, இன் கூட்டல் ஓ நூ, இன் கூட்டல் ஏ நே, இன் கூட்டல் ஏ நே, இன் கூட்டல் ஐ நை, இன் கூட்டல் ஓ நோ நோ, இன் கூட்டல் ஓ நோ, இன் கூட்டல் ஔ நௌ. இந்த 216 எழுத்துக்களுடைய ஓசைகள் உயிரும் மெய்யும் சேர்ந்து இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாம் உருவாக்குது. இதை சரியான முறையில நாம எழுத்த உச்சரித்து சத்தம் வந்து உச்சரிப்பு ஒழிப்பு ஒழிக்கிறது சரியான முறையில ஒழிச்சோம்னா கண்டிப்பா எழுத்து பிழைகளை பெரும்பாலும் தவிர்க்கலாம். ஒண்ணுமே தெரியாம இருக்கிற குழந்தைங்க எல்லாம் 9ஆம் வகுப்பு வருவாங்க, 10ஆம் வகுப்பு வந்திருப்பாங்க. ஆனாலும் எழுத்துக்களுடைய எழுத்து எழுதிடுவாங்க. கோலம் போடுறோம் இல்லைங்களா, புள்ளி வச்சு கோலத்தை போடுற மாதிரி எழுதிடுவாங்க. ஆனா அதனுடைய சத்தம் என்ன, அதனுடைய ஒளி என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியறதே இல்லை. இதையெல்லாம் வந்து ஆரம்ப வகுப்புலயே கத்துக்கிட்டு வந்தா தமிழ் எளிமையா இருக்கும். இல்லைனாலும் இதைய முறையா ஒரு ஒரு முறை ஒரு வாரம் பயிற்சி எடுத்தா கூட கண்டிப்பா அந்த எழுத்துக்களை தெரிஞ்சா போதும். இந்த எழுத்துக்களே தெரியாம 10ஆம் வகுப்பு வரைக்கும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன எப்படி எழுதுறது, ஒரு வார்த்தை கூட எழுத தெரியாம இருக்க குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒழிப்பு முறைகளை கவனமா தெரிஞ்சு ஒழிக்க தெரிஞ்சுக்கங்க. எழுத்துக்களை எழுதிடலாம், பார்த்து நமக்கு அந்த வடிவத்துல எழுதிடலாம், கோலம் போட்டுடலாம். ஆனா அந்த கோலத்துக்கான சத்தம் என்ன ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இதையே கோலம் மாதிரி எழுதிடுறாங்க. அதனுடைய சத்தம் அதனோட ஒழிப்பு முறைகளை தெரியாமையே போயிருது. எழுத்துக்கள் மட்டும் எழுத பழகிடுறாங்க. அதனால இந்த 216 எழுத்துகள் உயிர் எழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18, உயிர்மெய் எழுத்துகள் 216, ஆயுத எழுத்து 1. இந்த 247 எழுத்துக்களை முறையா ஒழிச்சு சத்தம் இது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா படிக்கிறது, எழுத்துக்களை சொற்களை அமைக்கிறதும் சொற்களை எழுதுறதும் சொற்களை சேர்த்து படிக்கவும் எளிமையா இருக்கும் தமிழ். திரும்பவும் ஒரு முறை பாருங்க. எம் ம மா மி மீ மு மூ மே மே மை மோ மோ மௌ, இ ய யா இ ஈ யு யூ எ ஏ யை யோ யோ யௌ, இர் ர ரா ரி ரி ரு ரு ரி ரே ரை ரு ரு ரௌ, இல் ல லா லி லீ லு லூ
லே லே லை லோ லோ லவ் யோ வ வா வி வி வு ஊ பே பே பை வு ஓ வோ ல் லா லா லி லீ லோ லூ லே லே லை லோ 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 ல் லா லா லி லீ லோ லூ லே லே லை லோ லோ லவ் இட் ட்ரா ட்ரா ட்ரி ட்ரி ட்ரு ட்ரு ட்ரை ட்ரே ட்ரை ட்ரோ ட்ரோ ட்ரௌ இன் ந நா நி நீ நு நு நி நீ நை நோ நோ நௌ. இந்த ஒற்றை கொம்பு வந்து இந்த இரட்டை சுழி துணைக்கால் வருது பாத்தீங்களா, இந்த கொம்பு கால்னு சொல்லுவாங்க. இது கொம்பு கால். கொம்பு வந்து இது கால் வருது இல்லைங்களா, அதனால கொம்பு கால்னு சொல்லுவாங்க. இது கொம்பு கால். இப்ப எப்பவுமே ஒற்றை கொம்பு வந்து மெய்யெழுத்து வந்து இந்த 3 எழுத்து சேர்ந்து வந்தா, ஒற்றை கொம்பு இதுவும் சேர்ந்து வந்தா இது ஒரு எழுத்து தான். 3 எழுத்தா நினைச்ச கூடாது. இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து நினைக்க கூடாது. இது 3ம் சேர்ந்து ஒரே சத்தம் தான் வரும். எப்படி வரும்? ஔ சத்தம், மௌ அப்படி வரும். யௌ அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, மேல அப்படின்னு படிக்க கூடாது. இங்க மே ஒற்றை கொம்பு வந்திருக்கு இல்லையா, இனி மே ஏன்னு சொல்றோம். இது பக்கத்துல லா வந்திருக்கு. அப்ப இது தனி. இந்த லா இந்த எழுத்தை உச்சரிச்சு சரியா செய்யக்கூடாது. இது ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, இது இரட்டை சுழி. இது வந்து சங்கிலி கொம்புன்னு சொல்லுவாங்க. இது சங்கிலி கொம்புன்னு சொல்லுவாங்க. அல்லது இணை கொம்புன்னு சொல்லுவாங்க. இது இணை கொம்பு. இதுக்கு பேர் இணை கொம்பு. ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, இணை கொம்பு, இது கொம்பு கால். இது துணைக்கால். இது துணைக்கால். துணைக்கால் அது துணை எழுத்துன்னு சொல்லுவாங்க. துணைக்கால், ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, இது இணை கொம்பு, இது கொம்பு கால். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி சில எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா எழுதும் போது நமக்கு அமைக்கும் போது இப்ப இது மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து சுழி வர மாதிரி இருக்கும். இந்த சொல்லி இது வேறு வேறு எழுத்துக்களா இருக்கும். மற்றபடி எல்லாமே நீங்க இந்த மெய் எழுத்துக்களை எழுத தெரிஞ்சாலும் உச்சரிக்க தெரிஞ்சாலும் இது அப்படியே இதெல்லாம் அப்படியே இது சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் வரும். இதை கவனம் வச்சுக்கோங்க.